உங்கள் ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உங்கள் முடிவு இனி சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் முடிவு இனி சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் முடிவு இனி சம்பூர்ணமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் மிகுந்த அற்பமான நிலையில் அற்பமானவர்களாக தள்ளப்பட்டு இருக்கக்கூடும். வேலை இல்லாமல் தள்ளப்பட்டு இருக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கக்கூடும். ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் மிகுந்த வேதனையோடு நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், என்னால் ஜெபம் பண்ண கூட முடியவில்லையே என்று நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடும். உங்களுடைய படிப்பிலும் நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கக்கூடும். உங்கள் அற்பமான நிலைமையை இயேசு இன்று கண்ணோக்குகிறார். இன்று இரவு எனக்கு சொன்னார், அற்பமான நிலையில் என் பிள்ளைகள் மிகுந்த வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி என்று இரவு வருகிறேன். அவர்களை நான் சம்பூர்ணத்தினால் நிரப்பப் போகிறேன். என்னுடைய சம்பூர்ணத்தினால் நிரப்பப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா பாக்கியமும் சம்பூர்ணமாக இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளியை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையிலே ஒளி ஏற்றி வைக்க இயேசு வந்திருக்கிறார். இயேசு உங்களை அவரிடம் அழைக்கிறார். இன்று இரவு உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். மனம் கலங்காதிருங்கள். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பில்தாத் என்ற மனிதன், யோபை திட்டிக் கொண்டிருந்த மனிதன், இந்த உன்னத வார்த்தைகளை சொல்லுகிறான். உன் ஆரம்பம் அற்பமாயிருந்திருக்கிறது. யோபே, நீ எல்லாவற்றையும் இழந்து போனாயப்பா. சொத்து சுதந்திரத்தை இழந்து போனாய். உன் பேரையெல்லாம் இழந்து போனாய். வீடெல்லாம் உடைந்து போய்விட்டது. எல்லா பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள். உன் மனைவியும். யோபே, நீ இருந்து இனி என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவனை சபித்து விட்டு உன் ஜீவனை விடு, செத்துப்போ. நீ படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல யோபு. என் கணவனே, நீ செத்துப்போ. ஆண்டவனை சபித்து விட்டு செத்துப்போ. உன்னை எல்லாரும் ஒரு காலத்தில் கனம் பண்ணினார்கள். இப்பொழுதோ ஒருவரும் உன்னை கனம் பண்ணுவதில்லை. சரீரத்தில் எவ்வளவு சுகத்தோடு இருந்தாய், இப்பொழுதோ சுகவீனத்தின் நிமித்தம் புழுதியில் உட்கார்ந்து கொண்டு உன் சரீரத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறாய். உன் அற்பம், உன் நிலைமை அற்பமானதாக இருக்கிறது. ஆனால் யோபே, இது வெறும் ஆரம்பம்தான். இது முடிவு அல்ல, இது முடிவு அல்ல. உன் ஆரம்பம் அற்பமாயிருக்கிறதப்பா, ஆனால் முடிவு வரப்போகிறது. முடிவை கொடுக்கிறவர் உன்னை தேடி வரப்போகிறார். முடிவை உண்டாக்குகிறவர் உன்னை தேடி வரப்போகிறார். அவர் வரும்பொழுதோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக மாற்றுவார். இன்று இரவும் அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அற்பமான நிலைமை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் நம்மை அற்பமான நிலைமைக்கு கொண்டு செல்கிறார்? எல்லாரும் தூஷிக்கும்படி, எல்லாவற்றையும் இழக்கும்படி, எல்லாவற்றிலும் பலவீனம் அடையும்படி, எல்லாவற்றிலும் தோல்வி அடையும்படி, அவருடைய நாமத்தை தரித்திருந்தும் உத்தமமாக இருந்தும் ஏன் அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார்? 1 கொரிந்தியர் 1:28 வேதம் கூறுகிறது, ஆண்டவர் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தான் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். நம்மை வெறுமையாக்கி, இந்த உலகத்தின் காரியங்களிலே வெறுமையாக்கி, ஒன்றுமில்லாமல் ஆக்கி, ஆண்டவனே எனக்கு வேறு வழி இல்லை,
நீர்தான் கதி என்று இயேசுவினிடம் வரும் பொழுது அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளுகிறார். அதற்காக தான் இந்த அற்பமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம், இழிவானவர்களாக தள்ளப்படுகிறோம். தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய பிள்ளைகளாக உங்களை மறுரூபமாக்கும் கிருபை நீங்கள் அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு சென்றிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். வேதத்திலே வாசித்து பாருங்கள். சவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் கூறுகிறது. 1 சாமுவேல் 9:21 அவன் சொல்லுகிறான், என் குடும்பம் இஸ்ரவேலிலே எல்லா குடும்பங்களையும் விட அற்பமானது. தாவீதும் அப்படிதான் சொல்லுகிறான். 2 சாமுவேல் 6:22 இதை பார்க்கிலும் நான் அற்பனும் நீசனும் ஆவேன். நான் என்னையே அற்பமாக நான் மாற்றிக்கொள்வேன், நீசனாக மாற்றிக்கொள்வேன் ஆண்டவர் முன்பதாக என்று அவன் சொல்லுகிறான். நெகேமியா 4:2 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டும் பணியில் ஈடுபட்ட பொழுது, சுவரை கட்ட ஈடுபட்ட பொழுது, எருசலேமை கட்ட ஈடுபட்ட பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த சன்பலாத் என்ற கொடியவன் என்ன சொன்னான்? இந்த அற்பமான யூதர். பல வருடங்களுக்கு முன்பதாக இயேசு அழைக்கிறார். ஊழியத்தை எங்கள் வீட்டிலே நாங்கள் ஆரம்பித்தோம், மெத்தையிலே ஆரம்பித்தோம். சொந்த செலவிலே ஒரு கூரையெல்லாம் போட்டு அங்குதான் ஜனங்களுக்கு கடிதத்தை மறுபடியாக எழுதுவார்கள். இன்னும் பல வேலைகளை ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படியாக ஊழியத்திலே செய்வார்கள். ஆனால் ஒரு நாளிலே அந்த கூரை கட்டிடம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்டது. வீடெல்லாம் உடைந்து போனது. அந்த ஹீட் தாங்க முடியாமல் உடைந்து போனது. நாங்கள் வேறொரு பெரிய இடத்திற்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். மனதிலே மிகுந்த வேதனை, பண கஷ்டம், அற்பமான நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஒரு வீட்டை வாடகையாக எடுத்து அதற்கு சென்றோம். அங்குதான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அலுவலகம் கொஞ்சம் பெரிதானது. ஆனாலும் அதிலும் நீங்கள் வீட்டை காலி செய்யுங்கள் என்று சொல்லி எங்களை வற்புறுத்தினார்கள். எங்கு போவது என்று தெரியவில்லை. அந்த அற்பமான நிலைமையில் தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜெப கோபுரத்தை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும். 24 மணி நேரமும் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்கு ஒரு இடத்தை நீங்கள் தேடுங்கள், சொந்த இடத்தை வாங்குங்கள். கையிலே காசு கிடையாது. வீட்டை விட்டு துரத்திய மக்களுடைய கூக்குரல், இன்னும் எங்கள் சொந்த வீடு கீறல், எரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் நிலைமை. இந்த அற்பமான நிலைமையில்தான் இன்று டாக்டர் DGS தினகரன் சாலையில் இருக்கும் ஜெபகோபுரத்தின் வளாகத்தை வாங்குவதற்காக முயற்சி எடுத்தோம். அப்பொழுது அதற்கு 14 லட்சம் ரூபாய் தான் விலை. அதில் ஒரு பகுதி நிலம்தான் 14 லட்சம். 80ஆம் வருடத்திலே நடைபெற்ற காரியம். கையில் இருந்தது 1 லட்சம். அதை அட்வான்ஸாக கொடுத்து விட்டார்கள். மீதி பணத்தை இந்த தேதிக்குள் கொடுக்கிறோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அந்த நாள் வந்தது. அதை விற்கிறவர் வீட்டிற்கு வந்தார். நம்ம இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டு டீலை முடிச்சிடலாமான்னு கேட்டார். பணம் இல்லை, வழி இல்லை, கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லை. அவர் என் தாத்தாவை பார்த்து கேவலமாக பேசினார். பணம் இல்லாதவர்கள் எல்லாம் ஏன் கட்டிடம் வாங்க வருகிறீர்கள்? என்னமோ இறைவனுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். பணம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அவமானப்படுத்தினார். என் தாத்தா அழுதார். வாழ்க்கையில் இவ்விதமான அவமானத்தை அவர் சந்தித்ததே கிடையாது. அழுதார். அற்பமான ஆரம்பம். இன்று அந்த இடத்திலிருந்து தான் ஒவ்வொரு மாதமும் 5 லட்சம் மக்களுடைய கண்ணீரை டெலிஃபோன் பிரேயர் மூலமாக ஆண்டவர் துடைத்து கொண்டிருக்கிறார்.
அந்த ஒரு ஜெபகோபுரத்தை ஆண்டவர் ஸ்தாபித்த பிறகு இன்று 100 ஜெபகோபுரங்களாக அதை ஆண்டவர் பெருகச் செய்திருக்கிறார். எத்தனை லட்சம், எத்தனை கோடி மக்கள் அந்த ஜெபகோபுரத்தில் இருந்து செய்யப்பட்ட ஊழியத்தின் நிமித்தம் இன்று உலகமெல்லாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன் ஆண்டவர் எங்களை வெறுமையாக்கினார், இழிவானவர்களாக மாற்றினார். என் தாத்தா அந்த நேரத்திலே அழுது கொண்டிருந்தார்கள். வேற என்ன செய்ய முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? வேறு வழியே கிடையாது. இழிவான நிலைமை, அற்பமான நிலைமை. அந்த நேரத்தில் ஜெபத்திற்காக ஒரு பிஸ்னஸ்மேன் உள்ளே வந்தார். அவரே ஜெபத்திற்காக வந்தார். என் தாத்தா அழுவதை பார்த்தார். அப்பெல்லாம் என் தந்தை ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார். என் தாத்தா தான் எல்லாரையும் வரவேற்று ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் அவர்கள் வேதனையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஏன் அழுகிறீர்கள் என்று. என் தாத்தா நிலைமையை சொன்னார். அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க, நாளைக்கு காலை 8 மணிக்கு உங்கள் மகனை ஆயத்தமாக இருக்க சொல்லுங்கள், 10 மணிக்கு உங்கள் மகனை ஆயத்தமாக இருக்க சொல்லுங்கள், நான் வந்து அவரை அழைத்து கொண்டு போகிறேன் என்றார். அவருடைய வங்கிக்கு அழைத்து சென்றார். மன்னிக்கவும், ஒரு வங்கிக்கு அழைத்து சென்றார். அவர் ஷூரிட்டி போட்டு அந்த பில்டிங்கான லோனை அவர் வாங்கி கொடுத்தார். அதை வைத்துதான் இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம் இருக்கும் அந்த இடத்தை, முதல் கட்டிடத்தை வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதன் பிறகு எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஊழியத்தை விரிவடைய செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இப்பொழுது இழிவான நிலைமையில் இருக்கிறீர்களா? அற்பமான நிலைமையில் இருக்கிறீர்களா? இது முடிவல்ல, இது ஆரம்பம்தான். இது ஆரம்பம்தான். இப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவுக்கு உரியவர்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்மை நாம் வெறுக்க வேண்டும். நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே வர வேண்டும் என்று லூக்கா 9:23 ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் சிலுவை அவர் சுமந்தது மட்டும் போதாது. இன்று அவருடைய சேவையை செய்ய, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ, அவருடைய ஆசீர்வாதங்களை பூர்ணமாய் சம்பூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நீங்கள் இயேசுவின் முன்பாக உங்களையே வெறுத்து, அனுதினமும் வெறுத்து, சாகும் வரைக்கும் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வருவார். உங்கள் வெறுமையை பார்ப்பார், உங்கள் அற்பமான நிலைமையை பார்ப்பார், உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தைரியமாக இருங்கள். இன்று இரவு ஆண்டவர் உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். மனம் கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். இன்று ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது மகிமையாக இறங்கும். தைரியமாயிருங்கள். வடியாதே கண்ணீரென்று மனம் மடிவடையாதேனென்று, வடியாதே கண்ணீரென்று மனம் மடிவடையாதேனென்று, இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். உன்னை மாறாதவர் போலதான். நன்மையை எண்ணிப்பாரு, அவர் தன்மையை உன்னிப்பாரு. உன் வாயை நிரப்புவார், உன் பாத்திரம் வழிந்தோடும், இன்னும் நன்மை தொடரும். உனக்கு இன்னும் நன்மை தொடரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. தைரியமாக உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லுங்கள், சோராதே என் மகனே, என் மனமே, சோராதே, சோராதே. இது முடிவல்ல, இது வெறும் ஆரம்பம் தான். ஆனால் இயேசுவோடு இந்த ஆரம்பம், இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். வெறுமையான நிலைமைதான் இயேசுவோடு ஆரம்பம். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். உன்னை மாறாதவர் போலதான். சோராமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. இந்த அற்பமான ஆரம்பத்திலே ஆண்டவரோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களோடு நடந்து வருவார். உங்கள் வெறுமையை பார்த்து அவருடைய கண்களை உங்கள் மீது வைப்பார். வேதம் கூறுகிறது, துவக்க முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும். உங்கள் அற்பமான நிலைமையை அவர் பார்த்து 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 மனது உருகி உங்களோடு நடந்து வருவார். உபாகமம் 11:12 அப்படி கூறுகிறது. என் பிள்ளைக்கு அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் சம்பூர்ணத்தை கொடுக்கக்கூடிய நான் என் பிள்ளையோடு நடந்து வரட்டும். அவர் கண்ணை உங்கள் மீது வைத்து கொண்டே இருப்பார். சகரியா 4:10 வாசித்து பாருங்கள். அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் மகிமையாக முடிவை கொண்டு வர அவருடைய கண்கள் உங்கள் மீது நிலைத்திருக்கும். அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22:13, நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். நானே முந்தினவர், நானே பிந்தினவர், நானே ஆரம்பம், நானே முடிவு. மனம் கலங்காதிருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன். நான் திரும்ப உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்கு என் கண்களை உன் மீது வைத்திருக்கிறேன் என் மகனே, என் மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் என் தந்தையை நான் இழந்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருந்த பாரம், தவிப்பு, சஞ்சலம் எல்லாம், ஆண்டவரே, என் தந்தை இதுவரைக்கும் கோடிக்கணக்கான மக்களை தகப்பனாக சுமந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜெப விண்ணப்பங்கள். பிரதர் தினகரனுக்கு எழுதினா அவர் இயேசுவினிடம் ஜெபம் பண்ணுவார். அவருக்கு அந்த வேதனை தெரியும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அடிமேல் அடிபட்டு இருக்கிறார். சரீரத்தில் நோய், வறுமை, பிள்ளை ஆக்சிடென்ட்ல இழந்த துக்கம்,
பொல்லாத ஜனங்களுடைய பொல்லாத வார்த்தைகள், இவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நமக்காக கண்ணீர் வடிப்பார். இயேசு அந்த கண்ணீரை பார்த்து நம் ஜெபங்களுக்கு பதிலை தருவார் என்று ஒவ்வொரு நாளும் என் தந்தைக்கு ஆயிரக்கணக்கான ஜெப விண்ணப்பங்கள் வரும். என் தந்தை இரவெல்லாம் பகலெல்லாம் அழுது கொண்டே இருப்பார். கடைசி நாட்களில் பலவீனத்தின் மத்தியிலும் கட்டிலில் உட்கார்ந்து அதையே செய்து கொண்டிருப்பார். just looking and crying to God. ஆனால் அவர் ஆண்டவரிடம் போன பிறகு என்னால் தூங்கவே முடியவில்லை. நான் அழுவேன். 23 நாட்கள் இரவும் பகலும் அழுதேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இத்தனை மக்களை யார் இனி சுமப்பார்கள்? இவர்களுக்கு யார் தகப்பனாய் இருப்பார்கள்? Who can carry them, Lord? Who can carry them? 23ஆம் நாளிலே காலையிலே நாகர்கோயில் பட்டணத்திற்கு ஊழியம் செய்ய முதல் ஊழியம் என் தந்தை போன பிறகு பிரசங்கிக்க நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கினார். என் கண்களை திறந்தார். ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது ஒரே ஒரு செகண்டில் பல வருடங்கள் நடைபெற போகும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஜஸ்ட் a lightning moment. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை பெறுகிறீர்கள், கிறிஸ்துவின் அறிவை பெறுகிறீர்கள், கிறிஸ்துவின் ஞானத்தை பெறுகிறீர்கள். வரப்போகும் காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அதன் பிறகு அற்பமான நிலைமையில் தனிமையில் இருக்கும் நீங்கள் கிதியோனைப் போல பராக்கிரமசாலியாக மாறுகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் முடிவை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்கிறார். அது போதும். அதுவே உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்தும். அதற்காகவே ஆண்டவர் தமது கண்களை நம் மீது வைக்கிறார். சங்கீதம் 32:8 அவர் நம் மீது தம் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் 3 மணிக்கு சரியாக ஆண்டவர் என்னை எழுப்புவார். அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை வேத வசனங்கள் மூலமாக என்னோடு பேசுவார். அதன் பிறகு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக தொடர்பு கொண்டு, இன்று நீ இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், தேசத்திற்கு இதை செய்ய வேண்டும், பிரதம மந்திரிக்கு இதை சொல்ல வேண்டும், தலைவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும், இந்த ஊழியர்களுக்கு இதை செய்ய வேண்டும், உன் குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும், இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இதை செய்ய வேண்டும், காருண்யாவில் இதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் அற்பமானவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்லுவார், உன் தகப்பனை நான் எடுத்துக்கொண்டேன், இனி நானே உனக்கு தகப்பன். இதுவரைக்கும் உன் தகப்பன் மூலமாக என் வார்த்தையை நீ கேட்டு செய்தாய், இனி நானே உனக்கு தகப்பனாயிருந்து நானே உனக்கு சொல்லுவேன். நீ அதை என் கையிலே வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நானே யாவற்றையும் உனக்காக செய்வேன். அப்படிதான் பிரியமானவர்களே, இந்த 14 வருடங்கள் இயேசுவே எனக்கு தகப்பனாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் எனக்காக செய்து வந்திருக்கிறார். அற்பமான ஆரம்பம்தான். ஆனால் இயேசுவே தகப்பனாக இருந்து ஒவ்வொரு வாசலையும் திறந்திருக்கிறார். ஒவ்வொரு வாசலையும் திறந்திருக்கிறார். ஆண்டவர் திடீரென்று சொல்லுவார், இந்த தலைவரை போய் சந்தி, அவரிடம் இதை சொல்லு என்று. முன்ன பின்ன எனக்கு தெரியாது. தேசிய தலைவர்கள் கீழ்ப்படிந்து நான் செல்வேன். அவர்கள் தங்கள் கதவை திறப்பார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக என்னை வரவேற்பார்கள். எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அவள் வரவேற்பது பால் தினகரனை அல்ல, இவன் ஒரு அற்பன், அற்பமானவன். ஆனால் பால் தினகரன் சுமந்து செல்லும்
இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, இயேசு கற்றுக் கொடுக்கும் வார்த்தை வாசல்களை திறக்கிறது. அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கரம் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். நேபுகாத்நேசாருக்கு, தரியுதாஸ் ராஜாவுக்கு, பார்வோனுக்கு தானியேல், யோசேப்பு போய் சொன்னார்கள். அதன்படியே அவர்கள் செய்தார்கள். வாசல் திறந்தது. கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ இல்லையோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய தீர்மானம் எல்லாம் நிறைவேறிற்று. அதற்காக தான் ஆண்டவன் தமது கண்களை நம் மீது வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். நீ ஒண்ணுமில்லாம கிடக்கிறப்பா, உன்னை ராஜா கிட்ட அனுப்பட்டும், உன்னை தலைவர்களிட்ட அனுப்பட்டும், உன்னை உள்ளமுடைந்த மற்ற மக்களிடம் அனுப்பட்டும். அதற்கு நான் உன் குடும்பத்தை கட்டட்டும், அதற்கு உன் பிசினஸை கட்டட்டும், உன் படிப்பை கட்டட்டும், உன் பெயரை கட்டட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே செய்கிறார். எனக்கு இதை செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். தைரியமாயிருங்கள். இன்று உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லும்படியாக என்னை அனுப்பி இருக்கிறார். மகிமையான முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் உங்களை உயர்த்த போகிறார். இன்னும் துவக்க முதல் முடிவு வரைக்கும் அவர் உங்களை விசாரிப்பார். ஒரு குருடன் அழுகிறான், கண் தெரியல சுவாமி, தயவு செய்து எனக்கு இறங்கும் என்று கதறுகிறான். மார்க் 10:51 இயேசு அவனை அழைத்து அனுப்பி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? What do you want me to do for you? What do you want me to do for you? கண் தெரியல சாமி, இன்னைக்கு கண் தெரியாத குருடர்களாக இருக்கிறோம். நான் எப்படி மேலே வர்றது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி வேலையிலே ஸ்திரமாய் நான் ஸ்தாபிக்கப்படுவது, எப்படி பிசினஸை நடத்துவது, எப்படி நான் ஊழியம் செய்வது, எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று தெரியலையே சுவாமி. அவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல், உன் கண்ணை திறப்பேன், உன் கண்ணை திறப்பேன். நீ வெளிச்சத்திற்குள் நடப்பாய், நீ மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவாய். உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தைரியமாக இருங்கள் பிரியமானவர்களே. இன்று இரவு ஒவ்வொருவர் கண்ணையும் ஆண்டவர் திறக்கப் போகிறார். ஆண்டவர் எனக்கு தோன்றி முதல் முறையாக என் தந்தை போன பிறகு சொன்ன பொழுது நான் அதிர்ச்சியுற்றேன். அவர் சொன்னார், இனி வரும் நாட்களில் நான் ஒரு மெகா ஊழியக்காரியை எழுப்பப் போவதில்லை. வரும் நாட்களிலே அப்போஸ்தலர் 2:17 படி மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். தாகத்தோடு என்னை தேடும் ஒவ்வொருவர் மீதும் என் தண்ணீரை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், என் தீர்மானங்களை எல்லாம் அறிந்திருப்பார்கள். அதற்கேற்ற வல்லமை அவர்கள் மீது இறங்கும். அவர்கள் மூலமாக என்னுடைய அப்போஸ்தல வல்லமை விளங்கும். அற்புதங்களும் அடையாளங்களையும் நான் செய்வேன். சமாரிய ஸ்திரீகளை நான் எழுப்ப போகிறேன், கானானிய ஸ்திரீகளை எழுப்ப போகிறேன். என் பாதத்தில் காத்திருந்த மரியாள் போன்றவர்களை எழுப்ப போகிறேன். எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து எனக்கு சேவை செய்த மார்த்தாள் போன்றவர்களை எழுப்ப போகிறேன். அவள் மூலமாக என்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை விளங்கும். எனக்கு அருமையானவர்களே, பால் தினகரன் மட்டுமல்ல, நான் இந்த அனுபவத்தை பெறுவது மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தமது ஆவியை என்று ஊற்றி உங்கள் கண்களை திறக்கப் போகிறார். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், நான் பயந்து கொண்டு இந்த மீதியானருக்கு முன்பதாக நான் என் விளைச்சலை நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன், நான் போரடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்று இரவும் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல,
உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் அன்பாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? என் மீது அன்பாய் இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். எனக்கு அற்பமான ஆரம்பம் உண்டு என்று சொல்கிறவர்கள் நான் தான் அது என்று சொல்லுங்கள். இன்று இரவு தமது ஆவியானவரை வெள்ளம் போல உங்கள் மீது அனுப்ப போகிறார். உங்கள் ஒவ்வொருவர் கண்களும் திறக்கும். இயேசுவை அறிவீர்கள். இயேசுவின் தீர்மானத்தை அறிவீர்கள். அவர் சொன்னார், இனி வரும் நாட்களிலே என் பிள்ளைகள் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். எதற்காக இந்த தரிசனம்? என்ன தீர்க்க தரிசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 10:7-9 மன்னிக்கவும் 7:11 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் திரும்பி வரும் முன்பதாக, 7ஆம் தூதன் எக்காலத்தை ஊதும் முன்பதாக நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். யாருக்கு? ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம், தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம், ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம், பாஷைக்காரருக்கு தீர்க்க தரிசனம். பாஷைக்காரர் என்றால் மற்ற ஊழியர்களுக்கு தீர்க்க தரிசனம், ஊழியக்காரிகளுக்கு தீர்க்க தரிசனம். ஆமோஸ் 3:7 படி. ஆம் பிரியமானவர்களே, இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை அற்பமான நிலைமையிலிருந்து எழுப்பி ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக மாற்றப் போகிறார். அதற்கான அபிஷேகம் இன்று உங்கள் மீது இறங்க போகிறது. அப்பொழுது உங்கள் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ராஜாக்களுடைய பொக்கிஷத்திற்காக அல்ல. இத்தனை தலைவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடம் நான் ஒரு காரியத்தையும் கேட்பதில்லை, எனக்கென்று ஒரு காரியத்தையும் கேட்பதில்லை, காருண்யாவிற்காக ஒரு காரியத்தையும் கேட்பதில்லை. நான் சொல்வதெல்லாம் இயேசுவின் வார்த்தை மட்டும்தான். Just the word of God. Just the word of God. ஆண்டவர் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறார், சம்பூர்ணத்தை கொடுக்கிறார். இன்று இரவு உங்கள் மீது மனது உருகுகிறார், மனது உருகுகிறார். பேதுரு சொன்னான், ஆண்டவரே என் படகு காலியாக இருக்கிறது, என் படகை உமக்காக கொடுத்திருக்கிறேன், ஆனால் அந்த படகு காலியாக இருக்கிறது. அவன் சொல்லவில்லை, இயேசு அதை அவன் வாழ்க்கையிலே அறிந்து கொண்டார். அவன் அற்பமாய் இருந்த நிலைமையை அறிந்து கொண்டார். அவரே அவனை பார்த்து அவர் மீது கண் வைத்து, பேதுரு மீது கண் வைத்து ஆண்டவர் சொன்னார், அப்பா இப்பொழுது ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, இப்பொழுது ஆழத்திற்கு போய் வலைகளை போடு என்று சொன்னார். இன்று இரவு ஆண்டவர் உங்களிடம் அதைத்தான் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்து உங்களை ஆழங்களுக்கு கொண்டு போகிறார், ஆழங்களுக்கு கொண்டு போகிறார். அவன் ஒரு வலையை தான் போட்டான், அந்த வலையை நிரப்பினார் ஆண்டவர். முதலாவது அவர் வலைகளை போடு என்று சொன்னார், ஆனால் ஒரு வலை போட்டு அந்த வலையே மீன்களினால் நிரம்பினது. அந்த மீன்களை எடுத்து அவன் படகிலே போட்டான், பத்தவில்லை. இன்னொரு படகும் வந்தது, அதுவும் நிரம்பி போனது. முடிவு சம்பூர்ணம், இரட்டிப்பு மடங்கான சம்பூர்ணம், இரட்டிப்பு மடங்கான ஆசீர்வாதம். இன்று இரவு ஆண்டவர் உங்கள் மீதும் கண்ணை வைக்கிறார். வைத்து நீங்கள் போக வேண்டிய ஆழத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறார். கீழ்ப்படியும் ஆவியும் தருகிறார், விசுவாசிக்கும் ஆவியும் தருகிறார். நீங்கள் விசுவாசித்து ஆழத்திற்கு போகும் பொழுது அவர் உங்களோடு ஆவியிலே வந்து அந்த படகை மீனினால் நிரப்புகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. 2 மடங்கு பாக்கியங்கள் வரப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறார், சம்பூர்ணத்தை கொடுக்கும்படியாக. இன்றும் கூட ஆண்டவனே என்னோடு பேச என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லுவீர்களா? நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டோம், அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு கற்றுக்கிட்டோம். அவங்க என்ன இவரை பற்றி சொல்கிறாங்கன்னு யூடியூப்பில் பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணவே பண்ணாதீங்க. நான் இந்த சோஷியல் மீடியாவை பார்க்கறதே கிடையாது. அநேக முறை அது பிசாசின் வார்த்தைகள் அடங்கிய மீடியாவாக இருக்கிறது. எனக்கு வேண்டியதெல்லாம் என் அப்பாவுடைய வார்த்தை தான். வேத வசனத்தின் மூலமாக என் அப்பா எனக்கு சொல்லும் வார்த்தை தான்.
ஒவ்வொரு நாள் காலையிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசும் வார்த்தைகள் தான். அதுவே உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். அதுவே ஜீவனை தேசத்திற்கு கொண்டு வரும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். இன்று இரவு தீவிரமாய் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். நீங்கள் போக வேண்டிய ஆழத்திற்கு உங்களை நடத்தி கொண்டு போக முடியாது. படிப்பிலே ஆழம், வேலையிலே ஆழம், பிஸ்னஸிலே ஆழம், ஊழியத்திலே ஆழம், குடும்ப வாழ்க்கையிலே ஆழம், அத்தனை ஆழங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கென்று மீன்களை வைத்திருக்கிறார். உங்கள் படகு நிரம்பி வழியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதற்கென்று உங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போம். அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். என் மனைவி இவாஞ்சலின் இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆழங்களுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து சென்று சம்பூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை முழுமையாக நிரப்ப, நம் கண்களெல்லாம் நம்மை காண்கிற தேவன் மீது வைக்க, ஆகார் வைத்தது போல நம் கண்களை ஆண்டவர் மீது வைக்க, நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கும் அருள்நாதர் இயேசுவின் மீது வைக்க, நமக்காக அற்பமாய் தள்ளப்பட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுத இயேசுவை பின்பற்றி அதன் பிறகு சம்பூர்ணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பெற்றுக்கொண்ட அருள்நாதர் இயேசுவையே நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படி இப்பொழுது நாம் யாவரும் கதறுவோமா? வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து, என்னை நிரப்பும் சுவாமி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களை மறந்து விடுங்கள். இந்த அடுத்த 10 நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கே, உங்கள் எதிர்காலத்திற்கே ஆஸ்திவாரமாக அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கை சம்பூர்ணம் அடையத்தக்கதாக, கிறிஸ்துவின் ஆழங்களுக்குள் போகத்தக்கதாக, கிறிஸ்துவின் சித்தத்தின் ஆழங்களுக்குள் போகத்தக்கதாக கிறிஸ்து உங்களை தமது ஆவியினால் நிரப்பும் நேரமாக இது இருக்கிறது. எல்லாரும் இருதயத்தை திறந்து, வாயை திறந்து ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், மன்றாடுங்கள். என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்திடுமே, என் சித்தம் என்னில் ஒன்றும் நிறைவேற விரும்பேனே, உம் சித்தம் போல என்னை நடத்திடும் பரமேசா, என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்திடுமே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் சம்பூர்ணத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எமது பிள்ளைகள் இதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, என்னை முழுவதுமாக நிரப்பும், என்னை ஆழத்திற்குள் இழுத்து செல்லும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எனக்கு அந்த ஆழத்தின் அனுபவம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த வேளையிலும் நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கை படகை நீர் ஆழத்திற்குள் இழுத்து செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லாரும் நம்புவோமா? நம்பிக்கையோடு ஆண்டவரே, என்னை ஆழத்திற்குள் இழுத்து செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்வோமா? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. பெரிய வயதானவர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், குட்டி பிள்ளைகளாக இருக்கலாம். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த நாளிலே கர்த்தர் இறங்குகிறார்.
இறங்குகிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இறங்குகிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீர் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கர்த்தரால் நிரம்புங்க. இப்பொழுது நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆவியினால் நிரம்புங்க. கர்த்தர் நிரப்புகிறார். இப்பொழுது நிரப்புகிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இப்போ அவங்க பக்கத்தில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ என்று சொல்ல நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விட்டு கொடுத்து கர்த்தரால் நிரம்புங்க. நல்ல சத்தம் போட்டு ஆவியில் நிரம்புங்க. பிரியமானவர்களே, வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. கர்த்தர் இறங்குகிறார். இப்பொழுது இறங்குகிறார். நிரம்புங்க. இப்பொழுது நிரம்புங்க. கர்த்தருடைய சம்பூர்ண ஆவியினால் நிரம்புங்க. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தது போதும். கர்த்தர் இப்பொழுது உங்களை உயர்த்தும்படியாக தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரால் நிரம்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முழு ஆவியோடு, முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நிரம்புங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புகிறார், தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். உங்கள் உள்ளத்திற்குள்ளே தம்முடைய ஆவியை வைக்கிறார். நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, கர்த்தர் நிரப்புகிறார். இப்பொழுது நிரப்புகிறார். நிரம்புங்க. பிரியமானவர்களே, நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இறங்குகிறார். இந்த மைதானம் முழுவதையும் நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். எங்களையும் நிரப்புகிறார், உங்களையும் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வோடு, டிப்ரெஷனோடு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் ஓடுகிறது. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. எல்லா பிசாசுகளும் அலறி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல இறங்குகிறார், இறங்குகிறார். நிரம்புங்க, 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 நிரம்புங்க. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. வியாதிகளை கொண்டு வந்து போட்டிருக்கிற பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடுகிறது. நீங்க துதிக்கிற துதியில தான் இருக்குது. பிரியமானவர்களே, நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறான், வெட்கப்பட்டு ஓடுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி, கர்த்தர் கொடுக்கிற பாஷையில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரமப்பா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உற்சாகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உங்களிலே அநேக தீர்க்க தரிசன ஆவி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஊழியம் செய்கிறவர்கள் அதை விரும்பி கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். இப்பொழுது நிரப்புகிறார். துள்ளி குதித்து கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேச முடியுமானால் பேசுங்க. இங்க யாரும் உங்களை தடை பண்ண மாட்டார்கள். கர்த்தரால் நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. பிரியமானவர்களே, வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆழத்திற்குள் உங்களை இழுத்து கொண்டு போகிறார், இழுத்து கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது இறங்குகிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருடைய அபிஷேகம் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தின் உலகத்திலே கர்த்தருடைய ஆவி எவ்வளவு அவசியமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிரம்புங்க. இப்பொழுது கேளுங்க. அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க. கர்த்தரே என்னை நிரப்பும் அப்பா,
கர்த்தாவே என்னை நிரப்பும் அப்பா என்று கேளுங்க. உங்க அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நிரப்புகிறார், நிரப்புகிறார். யாரும் ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார், மழை போல ஊற்றுகிறார், தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். சம்பூரணம் இறங்குகிறது, சம்பூரணம் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவரே அந்த சம்பூரணமாக இருக்கிறார். அவர் சம்பூர்ணமாக இருக்கிறபடினால் நாம் ஆசீர்வாதத்திற்கு மேல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமே. இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நிரம்புங்க, நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தினால நிரம்புங்க. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரப்பா. கடைசியில் இருக்கிறவங்க கூட வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள். நீங்க எங்க இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை எங்க பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியினால நிரம்புங்க, நிரம்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஊற்றுவீராக, ஆவியை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஊற்றுமப்பா, ஊற்றோப்பா, ஊற்றோப்பா. எல்லா தீங்கும் உங்களை விட்டு விலகுகிறது. எல்லா பில்லி சூனிய ஆவிகளும் ஓடுகிறது. எல்லா கட்டுகளும் அறுந்து விழுகிறது. எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலையின் ஆவி இறங்குகிறது, இறங்குகிறது. வீட்டில் இருக்கிற பிரிவினை ஆவிகள், பிரிவினை பிசாசுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குடி பிசாசுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிரம்புங்க, நீங்க ஆவியினால நிரம்புங்க பிரியமானவர்களே. கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவரே இதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய ஆவியினால நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. இன்னும் சத்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் நினைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவர்கள் பாத்திரத்தை நீர் எண்ணெயால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக. நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும் சுவாமி. பிசாசு வெட்கப்பட்டு போகிறார். உங்களுக்கு எதிராக வந்தவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடன் பாரத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் அப்பா, ஊற்றும் சுவாமி. ஒருவராது வெறுமையாக போகக்கூடாதப்பா. நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. நிரம்பட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் நிரம்பட்டோம்ப்பா. உடைய சம்பூர்ண ஆவியினால் நிரம்பட்டும் சுவாமி. நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதமே என்று வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பீராக. வேலையை கொடுப்பீராக. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. வீட்டை கட்டி கொடுப்பீராக. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. சம்பூர்ண பாக்கியத்தினாலே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அவர்கள் இனிமேல் அற்பமாக எண்ணப்படவே மாட்டார்கள். அவர்கள் வெட்கப்படவே மாட்டார்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், இவர்கள் கர்த்தரை
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பீராக. இப்படி சம்பூர்ணம் இறங்கிக் கொண்டே இருப்பதாக. நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. உடைய பலத்த கரம், உடைய ஓங்கிய புயம் உமது பிள்ளைகளோடு கூட சென்று யாவையும் செய்து முடிப்பதாக. இயேசுவின் நாமத்தில். God bless you.